பிரைஸ் த லார்ட். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களைக் கண்டு லோத் எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து. அமேன். இந்த வசனத்தின் முதலாம் பாகத்திலே நாம் பார்க்கும்போது அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறித்து நாம் இதற்கு முன்பாக இருக்கும் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, அதாவது ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் முழுமையாய் நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தரும் 2 தூதர்களும் ஆபிரகாமை பகலில் சந்தித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமினிடத்தில் அநேக காரியங்களை குறித்து பேசினார். அதிலே ஒரு காரியம்தான், சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதாயிருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாயிருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அமேன். அதாவது இங்க பார்க்கும்பொழுது பகலில் வெளிச்சமான நேரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை சந்தித்து சோதோம் கொமோராவின் பாவத்தை குறித்தும் அதை ஆண்டவர் விசாரிப்பதை குறித்தும் ஆபிரகாமினிடத்தில் பேசுகிறார். அதே போல ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பகலில் ஆண்டவர் ஜட்ஜ்மெண்டை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்தும் நீதியை குறித்தும் பேசுகிறார். சாயங்காலத்திலே இருளான நேரத்தில் அந்த 2 தூதரும் சோதோமுக்கு வருகிறார்கள். ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார் அல்லவா, பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறதென்று. ஆமேன். ஆண்டவர் நம்மிடத்தில் ஜட்ஜ்மெண்டை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து, நியாயத்தை குறித்து நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் பகற்காலத்தில். ஆமேன். அதாவது கிருபையின் காலத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டு பேசிக்கொண்டேதான் இருக்கிறார். அதே போல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் திரும்பவும் வருவேன், நான் நியாயம் தீர்ப்பேன் என்று. ஆமேன். அதுதான் ராக்காலமாய் இருக்கிறது. அப்பொழுது நாம் ஒரு கிரியையும் செய்யக்கூடாது. இதை குறித்துதான் நாம் லூக்கா 16ஆம் அதிகாரத்திலும் வாசிக்கிறோம். ஐஸ்வர்யவான் ஒருவர் இருக்கிறார். அதே போல தரித்திரராகிய லாசருவும் இருக்கிறார். இந்த ஐஸ்வர்யவானோ சுயநலமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு லாசருவுக்கென்று எந்த ஒரு உதவியும் செய்யாமல் போய்விட்டார். அதே போல லாசருவும் இந்த உலகத்தில் வாழும்பொழுது நிறைய கொடுமைகளை அனுபவித்தார். ஆனா இவர்கள் மரித்த பொழுதோ ஐஸ்வர்யவான் அவருக்கேற்ற பலனின்படி பாதாளத்தில் இருந்தார். அதே போல லாசருவும் அவருக்கேற்ற பலனின்படி ஆபிரகாமின் மடியிலே இருந்தார். இந்த ஐஸ்வர்யவான் லாசருவையும் ஆபிரகாமையும் பார்க்கும்போது ஆபிரகாமினிடத்தில் குடிக்க தண்ணி கேட்கிறார். அப்பொழுது ஆபிரகாம் அவருக்கு சொல்லுகிற பிரதியுத்தரம்தான், இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்று. ஆமேன். அதாவது என்னதான் கிரியை செய்தாலும் விருப்பப்பட்டாலும் இவர்களுடைய பொசிஷனை மாற்றுவதற்கு எதையும் செய்ய முடியாது. ஆமேன். இதே போலதான் நம்முடைய வாழ்விலும் இப்பொழுது நமக்கு கிருபையின் வாசல் திறந்திருக்கிறது. இப்பொழுது நாம் பகற்காலத்திலே நடந்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் நாம் பாவம் செய்துவிட்டாலும் ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பி, ஆண்டவரே என்னை மன்னித்து விடுங்க ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே என்று கேட்கும் பொழுது, ஆண்டவருடைய கிருபையை நாம் நாடி போகும்பொழுது ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஆனா அதே போல இந்த கிருபையின் வாசல் அடைப்படும் நாளும் இருக்கிறது. அதற்கு அப்புறம் எவ்வளவுதான் நம்ம கிரியை செய்தாலும் கூக்குரலிட்டாலும் ஒரு மாற்றமும் நமக்கு நேராது, நமக்கு கிருபையும் கிடைக்காது. அமேன். ஆகையால் இந்த பகற்காலம் இருக்கும் பொழுதே ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லியிருக்கிறார் அல்லவா, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறதென்று. ஆமேன். அன்றைக்கு ஆண்டவர் ஆபிரகாமினிடத்தில் பகல் வேளையில் சொன்னதை சாயங்காலத்திலே நிறைவேறுகிறதை நம்மால் காண முடியும். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மிடத்தில் பகற்காலத்தில் பேசிக்கொண்டேதான் இருக்கிறார். ஆகையால் நாம்
நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தி ஆண்டவரிடத்தில் திரும்பாமல் இருந்துவிட்டு அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்தால் நம்முடைய காலம் எப்பொழுது முடியும் என்று தெரியாது. அது முடிந்திட்ட பிறகு நம்மால் எந்த ஒரு கிரியையும் செய்யக்கூடாது. ஆகையால் இப்பொழுது இருக்கும் காலத்திலே இதை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொண்டு மனம் திரும்புவோம். ஆண்டவரே நம்மை இரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். வேதத்திலே கூட நாம் பார்க்கும்பொழுது முதல் மனிதராகிய காயின் பிறப்பதற்கு முன்பதாகவே ஆண்டவர் சொல்லிவிட்டார், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்று. ஆமென். இந்த வசனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கான அடையாளமாய் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கப்புறம் எவ்வளவோ தீர்க்க தரிசிகளை கொண்டு ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஏசாயாவை கொண்டு பேசியிருக்கிறார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்று. ஆமென். அநேக வசனத்தை கொண்டு ஆண்டவருடைய வருகைகளை குறித்து சொன்னார். ஆனாலும் அது அப்பொழுது வாழ்ந்த மனிதர்களுக்கு தாமதமாக தோன்றினது. அநேக நாட்கள் சென்ற பிறகு. ஆனா குறித்த காலத்தில் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். ஆமென். அதே போலதான் இன்றைக்கும் ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லியிருக்கிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது என்று. ஆமென். ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவனுடைய கிரியைகளின்படி அவர் நமக்கு பலன் அளிக்கப் போகிறார். ஆமென். இது சொல்லி அநேக நாட்கள் சென்றுவிட்டது. ஆகையால் இதெல்லாம் நடக்காதென்று நாம் நினைக்க வேண்டாம். ஆண்டவருடைய முதல் வருகையை குறித்து சொல்லும்பொழுது கூட அநேகர் இப்படி நினைத்திருக்கலாம், ஆண்டவர் வருவேன் என்றுதான் சொல்லியிருக்கிறார், ஆனா இன்னும் வரலையே என்று. ஆனா குறித்த காலத்தில் ஆண்டவர் வந்தார். அதே போல அவருடைய இரண்டாம் வருகை ஜட்ஜ்மெண்ட்டுக்காக, நியாய தீர்ப்புக்காக ஆண்டவர் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகையால் இதுவும் தாமதமாய் தோன்றினாலும் குறித்த காலத்தில் நிச்சயமாக அவர் வருவார். ஆகையால் நாம் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாமல் நம்முடைய பாவத்தை விட்டு மனம் திரும்பி இந்த கிருபையின் வாசல் திறந்திருக்கும் பொழுதே ஆண்டவரிடத்தில் வருவோம். ஆண்டவரே நம்மை கிருபையாய் மன்னித்து இரட்சிப்பார். ஆமேன்.